மரியாதைக்குரிய அண்ணன் டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் எங்களது மாவட்ட கழக செயலாளர். அவருடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட தொண்டாமுத்தூர் தொகுதியில் ஒரு 15 தினங்களுக்கு முன்பாக எஸ்.பி. வேலுமணி அவர்கள் நிவாரணம் வழங்குவதற்காக அவரால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு வாகனம், ஒரு பொருளை ஏற்றி கொண்டு சென்ற வாகனம் கரடிமடைக்கு பக்கத்தில், தென்கரை பேரூராட்சியில் கரடிமடைக்கு பக்கத்தில் ஒரு விபத்து ஏற்படுத்தி, அந்த விபத்தினால ஒரு பெண்மணி அதே இடத்துல துடிதுடித்து போய் இறந்திருக்கிறார். உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு காலையில், எப்பவுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக எந்த ஒரு யார் விபத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தாலும் 10 மணிக்கு தான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணுவாங்க. ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காவல்துறை காலையில் 8 மணிக்குள்ளேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் போட்டு அந்த அடிபட்டு இறந்த குடும்பத்தை துக்கம் விசாரிப்பதற்கு சென்றதற்காக எங்களது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள் மீது வழக்கு. அதே மாதிரி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எங்களது மேற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் முத்துசாமி அவர்கள், அதாவது ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உணவு வழங்கியிருக்கிறார், பிரியாணி வழங்கியிருக்கிறார். அதையும் கூட பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு வழக்கை போட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, திமுகவுடைய பொதுக்குழு உறுப்பினர் மூமாசா முருகன், இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் தம்பி கோட்டை அப்பாஸ், அதை போலவே வர்த்தகரணியினுடைய துணை அமைப்பாளர் அன்பு தம்பி இஸ்மாயில், சாரமேடு இஸ்மாயில், வட்டச் செயலாளர் என்.ஜே. முருகேசன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது தொடர் வழக்குகளை இவங்க போட்டிருக்கிறாங்க. வழக்குகள் போடுவது மட்டுமல்ல, வேண்டுமென்றே நீதிமன்றத்தில் இழுத்தடிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி விடலாம் என்று சொல்லி இன்றைக்கு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அஞ்சாது. ஏற்கனவே எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கோவையில் ஏதோ இன்னைக்கு மட்டும் வழக்கு போடுறாங்க அப்படிங்கிறதல்ல, தொடர்ந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆகவே இதை கண்டித்து எங்களது தலைவரே கோவையில் போராட்டம் நடத்துறேன்னு சொல்லி எங்களுடைய தலைவரே, அன்பு தலைவர் அவர்களை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து இந்த நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள் மட்டுமல்ல, ஏற்கனவே கிராம சபை கூட்டம் நடந்தது. அரசூர் கிராம சபை கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் அங்கு இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. இதே தொண்டாமுத்தூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது எங்களது தலைவர் அவர்கள் பேசின பொழுது தலைவர் மீதும் ஒரு அவதூறு வழக்கு புனைந்திருக்கிறார். இப்படி 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை இவர் புனைந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த கைது நடவடிக்கைகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.